நீங்கள் இதை இன்னும் மூணாவும் சொல்லலாம். சுத்த தத்துவ புவனங்கள், புவனங்கள், அசுத்தமாயா புவனங்கள், பிரகிருதி மாயா புவனங்கள். சுத்த தத்துவ புவனம், அசுத்த மாயா புவனம், பிரகிருதி மாயா புவனம் என்று இதை மூணா சொல்லலாம். இந்த 224 என்ன செய்யலாம்? மூணா சொல்லலாம். மூணா சொல்லுகிற போது இந்த ரெண்டு என்னது? சுத்த தத்துவ புவனம், சாந்திகளையும் சாந்தி அதீதங்களையும் சுத்த தத்துவ புவனம், வித்தைகளை அசுத்தமாயா புவனம். இது பிரகிருதி மாயை, பிரதிட்டாக்களையும் நிவர்த்திகளையும் பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை. சரிங்களா? இந்த 3 புவனங்களை இறைவன் தொழில்படுத்துகிற போது எதை? சுத்தமாயா புவனம், அசுத்தமாயா புவனம், பிரகிருதி மாயா புவனம். இந்த 3ஐயும் இறைவன் தொழில்படுத்துகிற போது எப்படி படுத்துவான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்ததான் இதெல்லாம். ஆன்மாக்கள் எத்தனை வகைப்படும்? 3. ஒன்று விஞ்ஞானகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இதில் இந்த சகலர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருமாலும் பிரம்மனும் சகல வர்க்கத்து ஆன்மா. திருமாலும் பிரம்மனும் சகல வர்க்கத்து ஆன்மா. நம்மை போல 3 மலமுடையவர்கள். யாரு? திருமாலுக்கும் பிரம்மாவும். நம்மை போலவே 3 மலம் உண்டு. ஆனால் புண்ணியத்தினாலே அவர்கள் உயர் பதவி அடைகிறாங்க. அவர்கள் செஞ்ச புண்ணியத்தினாலே பிரம்மபதம், திருமால் பதம் என்று பதங்களை அடையிறாங்க. அப்போ இந்த 2 புவனங்களையும், இந்த 2 புவனங்களையும் இறைவன் என்ன செய்வாங்க? சகலரை வைத்து கொண்டு தொழில் செய்வான். பிரதிட்டா கலைக்கும் நிவர்த்தி கலைக்கும் அதிகாரி யாராக வருவாங்க? சகல வர்க்கத்து ஆன்மா. நம்மை போல முக்குணமுடைய 3 மலமுடைய ஆன்மாக்கள் தான் இதுக்கு அதிகாரியாக வருவாங்க. சரிங்களா? இங்கே வித்தைகலைக்கு பிரளயாகலர் வர்க்கத்து ஆன்மாக்களை அதிதெய்வமாக வைப்பார். வித்தைகலைக்கு அதிதெய்வம் யாரு? பிரளயாகலரில் பக்குவம் உடையவர். அவர் தான் குனிருத்திரன். அவருக்கு என்ன பேர்? குனிருத்திரன். அவருக்கு இன்னொரு பேர் தான் என்னது? குனிருத்திரனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குனிருத்திரன். அவர் பிரளயாகலர். அவர் பிரளயாகலர். சரிங்களா? இதே சாந்திகளை சாந்தி அதீதங்களைக்கு பெருமான் நேரடியாக செய்வார். இதில் அனந்தர் யாரு? விஞ்ஞான கலரில் பக்குவம் உடையவர். இவர் எங்கே இருப்பார்னா இதுக்கு நடுவில் இருப்பார். எங்கே? இங்கே அனந்தர் இருப்பார். அனந்தருக்கான இடம். இவர் வித்தைகளை செய்வார். இந்த 2க்கு மேலே இந்த இடத்துல யார் இருப்பான்னா குனிருத்தன் இருப்பார். எங்கே? நிவர்த்திகளை பிரதிட்டைகளுக்கு மேலே குனிருத்தன் இருப்பார். புரியுதுங்களா? அவர் இங்கே இந்த 2 பேர்த்த கட்டுப்படுத்துவார், சகலரை கட்டுப்படுத்துவார். இங்கே வித்தைகளையில் யார்? அனந்தர் வந்துடுவார். அனந்தர். அனந்தர் யாரு? பிரளயாகலர். அனந்தர் பிரளயாகலர். சரிங்களா? சத்தத்தையே காணோம். ஸ்ரீகண்ட உருத்தர் பிரளயாகலர். சரிங்களா? அவர் வித்தைகளையில் இருப்பார். அவருக்கு இடம் வித்தைகளை. அவளுக்கு ஆளுமை எங்கே இருக்குன்னா கீழே இந்த 2 கலையும் அவருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது. மேலே இருக்கிற இருந்துக்கிட்டு கீழே அதிகாரம் செய்வாங்க. அவருக்குரிய இடம் பிரதிட்டி கலைக்கு மேலே வித்தை கலையில் இருப்பார். அவருக்கு அதிகாரம் எங்கே?
இந்த 2 கலையில் திருமாலும் பிரமனும் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவங்க. ஆமாம், சரியா? அனந்தர் எங்க இருப்பார்? சாந்தி கலைக்கு கீழே இருப்பார், வித்தை கலைக்கு மேலே இருப்பார். அவருக்குரிய இடம் சாந்தி கலைக்கு கீழே, வித்தை கலைக்கு மேலே இருப்பார். அவருக்குரிய அதிகாரம் வித்தைகளை பூரா. புரியுதா? பெருமான் இதை தாண்டி இருப்பார். அவர் அதிகாரம் எங்க? 5 கலையிலும் இருக்கும். 5 கலையிலும் அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். இங்க அவர் நேரே தொழில் செய்வார். எதுல? சாந்தி கலையிலையும் சாந்தி அதீத கலையிலையும் பெருமான் நேரே தொழில் செய்வார். வித்தை கலையில அனந்தரை அதித்திட்டு நின்று வித்தை கலையில தொழில் செய்வார். சரிங்களா? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அதித்திட்டு நின்று என்ன செய்வார்? பிரதட்ட கலையிலையும் வித்தை கலையிலையும் தொழில் செய்வார். ஆக அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது தான் 224 புவனங்களும். எனவே அவர் தான் உலகத்திற்கு என்னது? முதல்வர். அவர் தான் உலகத்திற்கு முதல்வர். இது சூத்திர கருத்துரை. இதில் சந்தேகம் இருக்குதா? நீங்கள் சத்தம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா வித்தை கலையில் அனந்தர் செய்வார். கீழே இருக்க 2 ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தொழில் செய்வார். அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க திருமாலும் பிரம்மாவும். சரியா? இப்போ நம்ம மூவர்னு சொல்கிறோமா இல்லையா? அழித்தல் கடவுள், காத்தல் கடவுள், படைத்தல் கடவுள் 3 பேர்த்து சொல்கிறோமா இல்லையா? அதில் உருத்திரன் அப்படின்னு சொல்கிறது யார்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். இன்னைக்கு மும்மூர்த்தின்னு எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மும்மூர்த்தியில் அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், சிவபெருமான் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். சரியா? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் இவங்க உருத்திரர்னு வேதத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. மும்மூர்த்தின்னு எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த 3வது மூர்த்தி யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அவர் பிரயாகலரு. அதுலேயும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 பேர்த்துக்கு இணையாக அவரையே சொல்லக்கூடாது. யார? திருமாலுக்கும் பிரம்மனுக்கு இணையாக யாரை சொல்லக்கூடாது? அவரே அவங்களுக்கு மேலே. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை யாருக்கு மேலே? இந்த 2 பேர்த்துக்கு மேலே. புரியுதுங்களா? அப்போ சிவபெருமானை கொண்டு வந்து அங்கே வைக்கலாமா? நாம் அப்படி தான் தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உருவம் பெருமானை தான் நம்ம இன்னைக்கு சாலோக, சாமீப, சாரூப. சாரூபம்னா என்னது? நீங்கள் பெரிய புராணம் ஆரம்பிச்சாச்சு, படித்து பார்த்தேன். நெற்றியில் கண்ணர், நாற்பெரும் தோழர், நீரணி மேனியர் அநேகர். கைலாயத்துக்கு போனால் எப்படி இருக்கிறாங்களா? நெற்றியில் கண்ணர், நாற்பெரும் தோழர், நீரணி மேனியர் அநேகர். சிவபெருமான் மாதிரியே ஏகப்பட்ட பேர் கைலாயத்தில் இருக்கிறாங்க. அல்ல யாரு? எல்லாம் சாரூபம் பெற்றவங்க. சாரூபம் பெற்றா சிவபெருமான் மாதிரியே உடம்பு வந்துடும், எல்லாம் அங்கே அடையாளம் பூரா வந்துடும். சாரூப முத்தி அப்படின்னு ஒன்று படிக்கிறோமா இல்லைங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியின் பயன் சாலோகம் அப்படின்னு என்னது? சிவபெருமான் உலகத்தில் இருப்பர். சாமீபம் இறைவனுக்கு பக்கத்தில் இருப்பர். சாரூபம் இறைவனை போலவே இருப்பர். சாயுஜ்யம் இறைவனோடு 2 கலந்துருவாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிறதோ பக்கத்தில் இருக்கிறதோ அவனை போல் இருப்பதோ சிறப்பல்ல. அவனோட கலந்துரோணும். திருப்பி வர வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான், அதை நோக்கி தான் நம்மளுடைய வழிபாடு இருக்கணும். நம்ம திருமுறை படித்தாலும் சரி, சாத்திரம் படித்தாலும் சரி, நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? சாயுஜ்யம், இறைவனோடு 2 களத்திலே முத்தி. அதுதான் நமக்கு வேணும். இதெல்லாம் என்னது? அவாந்தர பயன் என்று பெயர், இடைநிலை பயன். புரியுதுங்களா? அது நமக்கு நோக்கம் இல்லை. இந்த எல்ஐசிலாம் போட்டால் 15 வருஷம் எல்ஐசி போட்டால் என்ன செய்கிறாங்க? மணி பேக் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பணம் கொடுப்பான். அதை வாங்கிட்டு ஆகா எனக்கு போதியா அப்படின்னு விட்டுட்டா போச்சு, பாலிசிக்கு லேப்ஸ் ஆயிரும். என்னது? 5 வருஷம் போட்டாதான் கடைசியாக கொடுக்குறான் பாரு, அதுதான் உண்மையான பயன். அது மாதிரி இடைநிலை பயன் நமக்கு சாலோகம் வரும், சாமீபம் வரும், சாரூபம் வரும். இதெல்லாம் மணி பேக்கு.
பார்த்துட்டு மலைச்சு ஆஹா அருமை அப்படின்னு நின்றக்கூடாது. என்ன செய்யணும்? தொடர்ந்து சாதனையை செஞ்சுக்கிட்டே வரணும். சரி, எனவே இந்த உலகத்திற்கு சங்கார கடவுளே முதல்வன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இது இச்சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. இப்போ நம்ம சூத்திரத்தை பார்த்தாச்சு. முதல் அதிகரணம் 3 கருத்து இதுக்குள்ள 5 சொன்னோமா இல்லையா? 5 சொன்னோம். 5 கருத்து சொன்னோமா இல்லையா? என்னென்ன? வரிசையா சொல்லணும். உலகம் முத்தொழில் படும். சரியா? 1. 2வது உலகம் உள்பொருளே. அதான் அதெல்லாம் விரிச்சுக்கங்க. நான் அதுக்கு முன்னாடி அடையாது பலவாய் சடமாய் சுட்டி அவையோ பவுலோடு கூடிய சுட்டி எறியப்பட்ட உலகத் தொகுதி என்பது அதனுடைய அடை. எதுக்கு? உலகம் என்பதற்கான அடை. சரிங்களா? சரி, இப்போ உலகம் முத்தொழில் உடையது ஒரு கருத்து. 2வது கருத்து உலகம் உள்பொருளே. 3வது கருத்து ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். கண்மபலம் பரிபக்குவமானால் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஆணவமலம் பரிபக்குவம் ஆகும் பொருட்டு மீள தோன்றும். எனவே அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகத்திற்கு ஆதி. 5 கருத்து இருக்கா இல்லையா? இந்த 5 3ஆ வச்சுக்கணும். இந்த 2வது வரியில 3 கருத்து இருக்கு. 2வது வரியில 3 கருத்து இருக்கு. 3 சேர்ந்து ஒரு கருத்து. இப்போ முதல் வரி ஒரு கருத்து, 2வது வரி ஒரு கருத்து, 3வது வரி ஒரு கருத்து. 3 அதிகரணம். முதல்ல அவன், அவள், அது ஏனும் அவை மூவினைமையின். இது அதிகாரம் 1. 3 அதிகாரம். 2வது அதிகாரம் அதிகரணம். அதிகாரம்ல அதிகரணம். தோற்றிய திதியே, தோற்றிய திதி ஒடுங்கு மலத்து உளதாம். மலத்து உளதாம். 3வது அந்தம் ஆதி என்பனார் புலவர். நான் புள்ளி வச்ச மாதிரி நீங்கள் புள்ளி வச்சக்கூடாது. எழுதுங்க. எழுதுனாதான் ஞாபகத்தில் வரும் சூத்திரம். சரியா? அதே மாதிரி புள்ளி வச்சு எழுதிடக்கூடாது. அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் என்பது ஒரு அதிகரணம். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் என்பது 2வது அதிகரணம். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது 3வது அதிகரணம். 3வது அதிகரணம். சரி, இப்போ முதல் அதிகரணத்துக்கு போயிடலாம். அதிகரணம் என்பது கருத்து. ஒரு சூத்திரத்தில் எத்தனை கருத்து இருக்குதோ அத்தனை அதிகரணம். சரிங்களா? அது எதுக்கு எத்தனை அதிகரணம் வருதுன்னு கேட்டால் அத்தனை கருத்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் 5 கருத்து சொன்னேன். அதை இப்போ எத்தனையா செய்கிறோம்? 3ஆ செய்கிறோம். அந்த 2வது வரியில் இருக்கிற 3 கருத்தை ஒரே அதிகரணமாக வச்சிருக்கிறார். ஒரே அதிகரணமாக வச்சிருக்கிறார். ஆனால் அதில் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 கருத்து அதுக்குள்ள இருக்கு. சரி, இப்போ முதல் அதிகரணம் அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின். இது முதல் அதிகரணம். முதல் அதிகரணம். இப்போ ஒரு அதிகரணம்னு சொன்னா இதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல மேற்கோள், ஒன்று. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு போன வகுப்பில் சொன்னேன். என்னது? அனுமான அளவைக்குரிய கூறுகள். ஒரு அனுமான அளவைன்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்கணும்? 5 கூறுகள் இருக்கணும்னு சொன்னேன். என்னென்ன? நிகமனம் 5. அதை 2வது ஒன்று சொன்ன பாருங்க, அது எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் மேற்கோள். மேற்கோள் என்பது என்னது? ஆசிரியரது கருத்து.
ரெண்டாவது ஐயம், மாணவர் அது ஐயம். மூணாவது பிறர் கூறும் தடை. தடை. 4 சித்தாந்த துணிவு. அதனை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. அடுத்தது இயைபு. மேற்கோள். மேற்கோள் என்பது என்னது? ஆசிரியரது கருத்து. ஆசிரியரது கருத்து. அதன்கண் மாணவரது ஐயம். ஐயம்ங்கிறது மாணவரோட ஐயம். சரிங்களா? இங்க ஐயம் என்பது மாணவரது ஐயம். அப்புறம் பிறர் கூறும் தடை. எதற்கு? எதற்கு? ஆசிரியர் கருத்துக்கு. ஆசிரியர் சொன்ன கருத்துக்கு பிற சமயத்தார் சொல்லக்கூடிய தடை. சரிங்களா? அந்த தடையை மறுத்துரைக்கக்கூடிய சித்தாந்த துணிவு. சித்தாந்த துணிவு. சித்தாந்த துணிவு. அப்புறம் இயைபு. இப்போ ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு அடுத்த கருத்தை வரிசையா சொல்லணும் இல்லைங்களா? நல்ல ஆசிரியர் இலக்கணம்னு நல்லூர்ல ஒன்று இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நல்லாசிரியர் இலக்கணம் என்னது? யானை இல்லை. என்னது? அன்னமோடு ஆவே, மண்ணோடு கிளியே, இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி, தலை, இடை, கடை, மாணாக்கர் அப்படின்னு மாணாக்கர் இலக்கணம். ஆசிரியர் இலக்கணம் சொல்லுகிற போது ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா கிளர்ச்சி குடம். கிளர்ச்சி குடம்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். நல்லாசிரியர் அல்லாதார். கிளர்ச்சி குடம்னா என்னது? இந்த கிளர்ச்சி காயின்னு ஒன்று இருக்கும், வலு வலுன்னு இருக்கும். அதை குடத்துக்குள்ளே கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொட்டினீங்கன்னா என்ன, கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே போய் எல்லாம் அப்படியே குழம்பிடும். எடுக்கும்போது வரிசையாக எடுக்க முடியாது. முன்ன போட்டது பின்னாடி, பின்ன போட்டது முன்னாடி, அப்படி தானே வரும். இப்போ ஒரு பீரோவில் அடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. துணியை அடுக்கணும்னா எப்படி அடுக்கும்? 1 2 3 அடுக்கும். எடுக்கும் போதே மேலேருந்து கீழே எடுப்போம். ஒரு முறை இருக்கா இல்லையா? அடுக்கும் போது என்ன முறையில் அடுக்கிறோமோ எடுக்கும் போது அந்த முறையில் எடுப்போம். இதே அந்த களைச்சி காயை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் கலந்துரும். அப்படி பாடம் நடத்தக்கூடாதுங்கிறார். பாடம் எப்படி நடத்தணும்? முதல்ல இது புரிஞ்சுதுன்னா இதை வைத்து அடுத்த செய்தி, அதை வச்சு அடுத்த செய்தி. அப்போ முறையாக நடத்தணும். ஒரு செய்தியை சொல்லுகிற போது முறைமை ரொம்ப முக்கியம். எதை முன்னாடி நடத்தணும், எதை பின்னாடி நடத்தணும்னு ஒரு முறைமை இருக்கா இல்லையா? அதுக்கு இயைபுன்னு பேர், தொடர்ச்சி. அப்போ ஒவ்வொரு மேற்கோளுக்கும், ஒவ்வொரு சூத்திரத்துக்கும், ஒவ்வொரு அதிகரணத்துக்கு என்ன இருக்கணும்? ஒரு தொடர்ச்சி இருக்கணும், இயைபு இருக்கணும். இயைபு இருக்கணும். இந்த 5 கூறும் ஒரு அதிகரணத்தில் காட்டணும். ஒரு அதிகரணம் சொன்னால் என்ன காட்டணும்? இந்த 5 காட்டணும். மேற்கோள், அதன்கண் ஐயம், பிறர் கூறும் தடை, மறுத்துரைக்கக்கூடிய சித்தாந்த துணிவு, இயைபு. இந்த 5ம் ஒவ்வொரு அதிகரணத்திலும் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் இந்த இயைபு என்பது முதல் சூத்திரத்தில் நமக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் சூத்திரம் வருகிற போது தான் முதல் சூத்திரத்திலிருந்து இயைபு எடுத்துகிட்டு வர முடியும். தொடர்ச்சி வரும். முதல் சூத்திரத்துக்கு இயைபு வராது. அதனால் இது இல்லை. சரியா? அப்போ 4. இந்த 4ல் இது நமக்கு மேற்கோள் தெரியும். மறுத்துரைக்கிற சித்தாந்த துணிவு தான் ஏது. ஏது ஏது என்பது காரணம். காரணம் எதுன்னு காரணம். என்ன காரணம்? மேலே சொன்ன கருத்துக்கான காரணம். இப்போ மறுப்புக்கு தடை சொல்லணுமா இல்லையா? பிறர் சொல்லக்கூடிய மறுப்புக்கு தடை சொல்லி தான் சொன்ன கருத்தை நிறுவனம். சொன்ன கருத்தை நிறுவனம். அதுக்கு பேர் தான் என்னது? ஏது. இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு வெண்பா. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? வெண்பா. வெண்பா என்பது இந்த ஏதுக்கு ஒரு ஓமை. ஒரு கருத்தை சொன்னோன்னு என்ன சொல்லணும்? அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணுமா இல்லையா? நல்லா படித்தா கலெக்டர் ஆகலாம். இப்போ கலெக்டர் யாரு? ஓமை. ஓமை. நல்லா படித்தா அவர் கலெக்டர் ஆகிற ஓமை. எப்பா நல்லா படித்தா கலெக்டர் ஆகலாம். இது ஓமை இல்லையா? தாமரை போல் இருக்கிற முகம். தாமரை என்பது என்னது? ஓமை. சரிங்களா? அப்போ எதை சொன்னாலும் எப்படி சொல்லணும்?
ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம படித்தா கூட நம்ம எதுக்குமே நமக்கு ஒரு ஓமை சொன்னால் தான் நமக்கு எப்படி வரும்? அதன் மீது ஒரு ஆர்வம் வருமா இல்லையா? அப்போது வெண்பா என்பது என்னதுங்க? எடுத்துக்காட்டு வெண்பா. எடுத்துக்காட்டு வெண்பா எதற்கு? இந்த ஏதுவை நிறுவுவதற்கான உதாரண வெண்பா. உதாரண வெண்பா. இப்போ நீங்கள் ஒரு அதிகரணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கோள் இருக்கும், ஏது இருக்கும், எடுத்துக்காட்டு வெண்பா இருக்கும். எல்லா அதிகரணத்திலையும் இருக்கும். எல்லா அதிகரணத்திலையும் இருக்கும். எது இருக்காது? இந்த ரெண்டு இருக்காது. ஐயமும் பிறர் கூறும் தடையும் உங்க புத்தகத்தில் இருக்காது. சரியா? இதுதான் நீங்க தேட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் நீங்க தேட வேண்டிய விஷயம் எது? ஐயம் பிரச்சனை இல்லை. அப்படியா அப்படின்னு கேட்டா ஐயம், அது பிரச்சனை இல்லை. பிறர் கூறக்கூடிய தடை. அப்போ ஆசிரியர் சொன்ன கருத்தின் மீது பிற சமயத்தார் என்னென்ன தடை சொல்றாங்க அப்படின்னு தடை தெரியணும். தடை தெரியணும். தெரிஞ்சதுன்னா அந்த தடைக்கு விடைதான் ஏது. புரியுதுங்களா? நம்ம மேற்கோளை ஏதையும் படித்தோம்னா இந்த ரெண்டுக்கும் எப்படி தெரியும்? ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா இடையில ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறான். இப்போ லைவ்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் பேசி 2 நிமிஷம் இப்படி இப்படி பார்ப்பேன், திருப்பி ஒரு பதில் சொல்லுவேன். அங்க ஆடியோ கேட்கறவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாது. இப்போ பதில் எதுக்கு சொன்னாருன்னு புரியாது. இப்போ கேள்வியும் புரிஞ்சுதுன்னா இந்த கேள்விக்கு தான் இந்த பதில்னு புரிஞ்சா நல்லா இருக்குமா இல்லையா? அதுக்காக எல்லாத்திட்டையும் மைக் கொடுக்க முடியாது. சரியா? இல்லை சொல்றேன், கேள்வி தெரிஞ்சாதான் பதில் எதற்கு என்று புரியும். நீங்க உங்க புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏதும் பதில், ஒவ்வொரு ஏதும் பதில் யாருக்கு? பிறர் கூறும் தடைக்கு விடைதான் ஏது. அப்போ நீங்க அதுல என்ன செய்யணும்? பிறர் சொல்லக்கூடிய தடை எதுன்னு தெரியணும். தடை எதுன்னு தெரியணும். இங்க தான் வந்துருவாங்க எல்லாரும். யாரு? 24 பேர் இங்க தான் வருவாங்க. புரியுதா? பார்த்தா மூலப்பாடத்தில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. மூலப்பாடம் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்தோடதாம் அந்த மாது என்பனார் புலவர் எங்கே இருக்கிறாங்க? யாராவது தெரியுறாங்களா? ஏதாவது சமயத்தார் தெரியுறாங்களா? ஆனால் உள்ளே இப்போ ஆரம்பித்தா வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்தையா வரீங்க அப்படின்னு தோணுதா இல்லையா? அவர்கள்லாம் இந்த கருத்தின் மீது தடை சொல்பவர், கருத்தின் மீது தடை சொல்லக்கூடியவர். சரி, இந்த அளவில் தான் ஒவ்வொரு அதிகரணமும் அமைகிறது. ஒவ்வொரு அதிகரணமும் அமைகிறது. சரி, முதல் அதிகரணம் இல்லை, புரியாது. அதிகரணம் புரியாது. புரியுதுங்களா? ஏன் திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு வருது? நமக்கு சில பல நேரங்களில் சிவஞான போதும் ஒரு மாதிரி மலைவாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்வி தெரியாதது தான். நீங்கள் இப்போ வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல. எது கேள்வி, யார் கேட்டா? சிவஞான போதத்தில் நீங்கள் இப்போ இத்தனை வருஷமாக படிச்சிங்களா இல்லையா? அதில் தெரியாத ஒரு விஷயம் என்னது? எது கேள்வின்னு தெரியாததான் பிரச்சனை. கேள்வி தெரிஞ்சிட்டா பாடம் புரிஞ்சிடும். பதில் எல்லாத்துக்குமே தெரியும். பதில் எல்லாத்துக்குமே தெரியும். எது தெரியாது? கேள்விதான் தெரியாது. இப்போ பிரச்சனையே அதுதான். நீ கேள்வி என்ன கேள்வின்னு தெரியாது. எது அதுக்கு யார் கேட்டாங்கன்னா தெரியாது. இது தெரிஞ்சிட்டா சூத்திரம் அருமையாக விளங்கிடும். ஒன்றும் அதில் தடையே கிடையாது. ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, அவன் அவள் அது எனும் அவை மூவினமை, இது நூற்பா. சரிங்களா? இதுக்கு இது அதிகரணம். இதை எடுத்து விளக்குறார். ஒரு கருத்தை எடுத்து விளக்குறார் மெய்கண்டார். ஒரு கருத்தை எடுத்து விளக்குகிறார். இதற்கு மேற்கோள் வைக்கிறார். மேற்கோள் என்னது? ஆசிரியரது கருத்து. மேல சூத்திரத்தில் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத தனியா எடுத்து எழுதுறார். சரிங்களா? என்னது மேற்கோள்? என்னது? ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று
சுட்டப்பட்ட, பிரபஞ்சம், தோற்றம், திதி, நாசம், உடைத்து. மேலே சொன்னதே தான். அவன், அவள், அது. அது என்ன சொல்றாரு? ஒருவன், ஒருத்தி, ஒன்று. அவன் என்பது ஒருவன், அவள் என்பது ஒருத்தி, அது என்பது ஒன்று. ஈண்டு உளதாய். அதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறாரு? உளதாய், ஈண்டு. இவ் அதிகரணத்து ஈண்டு இவ் அதிகரணத்து உளதாய். உள்பொருளாய். உளதாய் என்பது உள்பொருளாய். ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம். சுட்டப்பட்ட பிரபஞ்சம், சுட்டப்பட்ட பிரபஞ்சம். தோற்றம், திதி, நாசம், உடைத்து. விளக்கணுமா? விளக்கணுமா? மேலே சொன்னதே தான். அவன், அவள், அது எனும்னு சொன்னமா இல்லையா? அதே தான் இங்கே எழுதணும். ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று. ஒன்று என்று மேலே சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். பலவாய், சடமாய், அவயவ பகுப்புகளோடு சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி. பிரபஞ்சம் என்பது என்னது? உலகத் தொகுதி. உலக தொகுதி. தோற்றம், திதி, நாசம், உடைத்து. தோற்றம், திதி, நாசம், உடைத்து. இப்போ இதில் என்ன நீங்கள் வருவிச்சுக்கிறீங்க? இந்த இடத்துல மட்டும் பலவாய், சடமாய், அவயவ பகுப்புகளோடு கூடி சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி. சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்? இப்போ ஆசிரியர் சொல்ல வேண்டிய கருத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். சொல்ல வந்த கருத்து என்ன செய்யறாரு? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? ஆனா அப்படி மொட்டையா சொல்லாம என்ன செய்யறாரு? இந்த உலகத்துக்கு ஒரு அடை சொல்றாரு. உலகத்துக்கு அடை. சரியா? இப்போ ஒருத்தரை சொல்லணும்னு வச்சுக்கங்க. ஒருத்தரை சொல்லணும்னா ஒருவர் வருகிறார். இப்போ யாரோ ஒருத்தர் வச்சுக்கங்க. பரமசிவம்னு ஒருத்தர் வர்றார். பரமசிவம் திருப்பத்தூர் வருகிறார். இது எப்படி இருக்கு? இது இப்போ பெருமானே வராருன்னு வச்சுக்கங்க. நாம் எப்படி சொல்லுவோம்? அனைத்து உலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள் செய்ய எல்லா உலகங்களையும் காத்து படை, அப்படிப்பட்ட பெருமான் வருகிறார். கட்டியம் கூறுதல். ஏன்னா வரவர் யாருன்னு தெரியணுமா இல்லையா? அதுக்கு என்ன பேர்? அடைன்னு பேர். அதுக்கு என்ன பேரு? கருத்துடை அடை. அடைமொழி சொல்றோமா இல்லையா? அடைமொழி. அப்போ ஒரு பெயருக்கு முன்னாடி வந்தா அதுக்கு என்ன பேரு? அடைமொழி. என்ன அடைமொழி? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி வச்சிருக்கிறோமா இல்லையா? நாமெல்லாம் யாரு? சித்தாந்த செல்வர். அப்படிதானே? சான்றிதழ் அப்படிதான் சொல்லுது, சித்தாந்த செல்வர். இது அடைமொழி தானே? பேர் போடும்போது போட்டுக்கிறோமா இல்லையா? சித்தாந்த செல்வர், சித்தாந்த வித்யாநிதி போட்டுறாங்க. சித்தாந்த வித்யாநிதி எங்க இருக்குதுன்னு தெரியல. எனவே இதெல்லாம் அடை. இதெல்லாம் என்னது? அடை. அந்த அடை எதை காட்டுது? அந்த பெயருக்குரிய சிறப்பை காட்டுதா இல்லையா? அதுபோல பிரபஞ்சம் தோற்றம் திதி நாசம் உடைத்து. பிரபஞ்சம் தோற்றம் திதி நாசம் உடைத்து என்பதுதான் ஆசிரியர் சொல்ல வர கருத்து. ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கு அடை போடுறார். என்னன்னது? உளதாய், ஒருவன், ஒருத்தி, ஒன்று. இது ரெண்டாவது அடை. சரிங்களா? இதுதான் பலவாய், சடமாய், அவயவ போக்குகளோடு கூடி சுட்டப்பட்ட.
சரிங்களா? இதில் 2 + 3 மொத்தம் 4 அடை சொன்னோமா? 2 3 இதில் 4. பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு கூடி சுட்டப்பட்ட பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு 4 அடை போடுறார். 4 அடை போடுறார். ஏன் போடுறாரு அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லை, தோன்றி நின்று ஒடுங்குவதில்லை என்ற கருத்துடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதைத்தான் 2 3 வகுப்பா படித்தோம். யார் யாரு உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லை சொல்றவங்க யார் யாரு? உலகாயதர், ரெண்டாவது ஆள் யாரு? மீதி எல்லாருமே 23 பேர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்குதுன்னு ஒத்துக்கிறாங்களா? நிறைய எழுதி வச்சிருக்கிறேங்க, எங்க இருக்குதுன்னு தொழ முடியல. பௌத்தம் என்ன சொல்லுது? தோன்றி நின்று ஒடுங்குவதில்லைன்னு சொல்றாங்களாமா? சரி வேண்டாம் விடுங்க. மீமாஞ்சகர், மீமாஞ்சகர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லைன்றாங்க. மீமாஞ்சகர் உலகம் தோன்றி ஒடுங்குவதில்லைன்னு சொல்றாங்க. மூணாவது தார்க்கியர். தார்க்கியர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகத்திற்கு முதற்காரணம் அணுக்கள்னு சொல்லுவாங்க. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகத்திற்கு முதற்காரணம் அணுக்கள், அணுக்கள் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லை. இந்த 3 பேர்ல உலகாயதர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லைம்பாங்க. மீமாஞ்சகர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதில்லைன்னு சொல்லுவாங்க. தார்க்கியர் உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், உலக தோற்றத்திற்கு காரணம் அணுக்கள், பரம அணுக்களே காரணம். ஆனால் பரம அணுக்கள் என்ன ஆவதில்லை? தோன்றி நின்று ஒடுங்குவதில்லை. பரம அணுக்கள் தான் உலகத்திற்கான மூல காரணம் என்று யார் சொல்லுவாங்க? தார்க்கியர் சொல்லுவாங்க. தார்க்கியர் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 பேர்த்த மறுக்கிறது தான் நோக்கம். உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு இப்போ ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த சபையில் மெய்கண்டார் என்ன சொல்றாரு? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ஜெக்ஷன் அப்படின்னு 3 பேர் கை தூக்குவாங்க. யார் யாரு? உலகாயதர், மீமாஞ்சகர், தார்க்கியர். சரிங்களா? முதல்ல கை தூக்குறாள் யாரு? உலகாயதர். உலகாயதர் தான் முதல்ல கை தூக்குறாங்க. அப்போ அவங்கள மறுக்கணும், அவங்கள மறுக்கணும். அவர்களை மறுக்கிற போது இந்த 2 பேர் இருக்காங்களா இல்லையா? யாரு? மீமாஞ்சகர், தார்க்கியர். உனக்கு பதில் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் அதை இவனுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். யாருக்கு? உலகாயுதனுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்லுகிற போது இவன் 2 பேரும் உட்காந்துடுறான். ஏன்? இந்த பதிலிலேயே அவனுக்கு பதில் இருக்கு. சரிங்களா? இந்த பதிலே என்ன ஆயிருது? அவனுக்கு பதில் வந்துருது. அதனால அவனுக்கு என்ன செய்யல? தனியா பதில் சொல்லல. இதற்கு உடம்போடு புணர்த்தல். என்ன பேருங்க? உடம்போடு புணர்த்தல். உடம்போடு புணர்த்தல் என்பது ஒரு கருத்தை சொல்லுகிற போதே கூடவே இன்னொரு கருத்தை சொல்லிடுறது. புரியுதுங்களா? ஒரு கருத்தை சொல்லுகிற போது என்ன செய்யறது? இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு என்ன பேரு? உடம்போடு புணர்த்தல்னு பேர். உதாரணத்துக்கு நம்ம இங்கிருந்து சிவகாசி போகிறோம், ஏதோ ஒரு வேலையா சிவகாசி போகிறோம். தீபாவளிக்கு என்ன செய்கிறோம்? போனதே போனையா அப்படியே ஒரு 2 பாக்கெட் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுவோம். இதுக்காக இன்னொரு தடவை சிவகாசி ஏன் போவானே? காஞ்சிபுரம் போனால் அதுக்காக வீட்டுக்காரிக்கு பட்டு சேலை வாங்கிட்டு வர முடியுமா? உடம்போடு புணர்த்தல். அப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டா
என்னது இப்போ பக்கத்தில் தான் நம்ம இவர் குடமுழுக்கு நடந்தது. ஓனகாந்தந்தளி போய் குடமுழுக்கு பார்த்துட்டு வரும்போது வீட்டுக்காரிக்கு ஒரு பட்டுச்சேலை வாங்கிட்டு வந்தா வீட்டில் என்ன கேட்பாங்க, அடுத்தது எப்போ குடமுழுக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு என்ன பேர்? உடம்போடு புணர்த்தல். உன்னை சொல்கிற போதே கூடவே என்ன செய்யறது, இன்னொன்னையும் சேர்த்து சொல்லிடுறது. அதுக்கு உடம்போடு புணர்த்தல் என்கின்ற புத்தி. இப்போ இந்த மேற்கோள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா உலகாயதனுக்கு. உலகாயதனை நோக்கி தான் இந்த மேற்கோள். ஆசிரியர் மேற்கோள் யாரை பார்த்து சொல்றாரு? உலகாயதனை பார்த்து சொல்றாரு. என்னென்ன? பிரபஞ்சம் தோற்றம் திதி நாசம் உடைத்து, பிரபஞ்சம் தோற்றம் திதி நாசம் உடைத்து என்று சொல்றார். யாரை பார்த்து? உலகாயதனை. சொல்லும் போது வெறும் பிரபஞ்சம்னு சொல்லாம என்ன செய்யறாரு? உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பலவாய் சடமாய் அவயவ போக்குகளோடு சுட்டி அறியப்பட்ட உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னார். 2 பேர் இந்த அடையில உட்காந்துட்டான். யாரு? மீமாஞ்சகனோ தார்க்கியனோ இந்த கொள்கையால் மறுக்கப்படுகிறார்கள். எதால? இந்த அடையினால மறுத்துட்டாரு. அடையினால மறுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா மீமாஞ்சகர் உலகம் ஒரு சேர அழிவதில்லை, உலகம் அழிவதில்லை என்பது மீமாஞ்சகருடைய கருத்து. உலகம் நித்த பொருள், மீமாஞ்சகர் கருத்து உலகம் நித்தம். இப்போ இவர்களை மறுக்கிற போது உலகம் 4 பூதங்களால் ஆனது. 4 பூதம் எது? உலகம் 4 பூதமா 5 பூதமா? அவங்களுக்கு 4 தான். சரிங்களா? 4 பூதம், நிலம் நீர் நெருப்பு காற்று என்று 4. ஆகாயம் என்பது தனி பூதம். சரிங்களா? இந்த 4 பூதங்களால் ஆன பொருள்கள் எல்லாமே தோன்றி நின்று ஒடுங்கும். சரிங்களா? இது யார் ஏற்றுக்கிறாங்க? மீமாஞ்சகருக்கு பூதங்களினுடைய சேர்க்கை தோன்றி நின்று ஒடுங்கும். பூதங்களின் சேர்க்கை தோன்றி நின்று ஒடுங்கும். எனவே உலகம் எப்படி இருக்குதுங்க? பலவாய் இருக்கா இல்லையா? ஒருவன் என்று இருக்கிறது, ஒருத்தி என்று இருக்கிறது, ஒன்று என்று இருக்கிறது. எனவே பலவாய் இருக்கிறது, பலவாய் இருக்கிறது. எனவே என்னதுங்க? இது தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதற்கு பலவாய் சடமாயினர். பலவாய் சடமாய். சரி, ஏன்னா இதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அனுமான அளவை. இது என்னது? அனுமான அளவை. அனுமான அளவை மீமாஞ்சகர் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? அனுமான அளவை மீமாஞ்சகர் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏற்றுக்குவாங்க. மீமாஞ்சகருக்கு அனுமான அளவையை ஏற்றுக்கொள்வார்கள். யார் ஏற்றுக்க மாட்டாங்க? அனுமான அளவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரு? உலகாயதர் தான் ஏற்றுக்க மாட்டாங்க. அனுமான அளவையை உலகாயதர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மீமாஞ்சகர் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அவன் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொல்றீங்க, இதற்கு அனுமான அளவையே நீங்க உதாரணமா சொல்றீங்க. அனுமான அளவைக்கு முக்கியமான 2 காரணம் உண்டு. அனுமானம் சொல்லணும்னா 2 வேணும். என்னது? போன வகுப்புலேயே சொன்னேன், இதை ஞாபகம் வச்சுங்க, திரும்ப திரும்ப கேட்பேன்னு. முன்கண்ட அனுபவம். அனுமானம் சொல்லணும்னா என்ன இருக்கணும்? முன்கண்ட அனுபவம். அப்புறம் 2 செய்தி இருக்கணும். என்னது? விட்டு நீங்காத தன்மை, அவினாபாவம். அனுமான அளவை சொல்லணும்னா என்ன இருக்கணும்? முன்கண்ட அனுபவம் இருக்கணும், விட்டு நீங்காத தன்மை இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அனுமான அளவையை சொல்ல முடியும். அப்படிதானே? சரி, இப்போ உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது அனுமான அளவை தான். அனுமான அளவை தான். அப்போ இதை ஒடுங்குனதை பார்த்துருக்கணும், தோன்றியதை பார்த்துருக்கணுமா இல்லையா? முன்கண்ட அனுபவம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையாம்மா? அப்போதான் அனுமானம் சொல்ல முடியும். இம்மலை தீ உடைத்து புகை உடைமையால் எங்கெங்கு புகை உண்டோ
அங்கங்கே நெருப்பு உண்டு. அடுக்களை போல, ஐயா அடுப்பில் நான் நெருப்பை பார்த்தேன், புகை வந்துச்சு, மலை மேலே புகை இருக்குது, எனவே அங்கே நெருப்பு இருக்கும். இது அனுமானம் தானே. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணுமா இல்லையா? பார்த்துருக்கணுமா இல்லையா? அனுபவம் இருக்கணுமா இல்லையா? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கியதை பார்த்தாலே அவனாச்சிருக்கிறானா? வேணாச்சிருக்கிறானா? இல்லை. சரிங்க, ஏதோ அவினாபாவம், விட்டு நீங்காத தன்மை ஏதாவது இருக்கா? உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு ஏதாவது விட்டு நீங்காத தன்மை இருக்கா? புகையும் நெருப்பும் போல ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ அனுமானம் செல்லாதுன்றான். யார் சொல்றா? மீமாஞ்சகன். மீமாஞ்சகன் இது அனுமானம் செல்லாது, அனுமானம் செல்லாது. கரெக்டாக தானே சொல்கிறான். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே தர்க்கம் செய்கிறன் எவனும் முட்டாள் கிடையாது. எது இப்போ அந்த 24 சமயம் உக்காந்துருக்கானா இல்லையா, அவன் யாருமே என்ன கிடையாது, முட்டாள் கிடையாது. அவன் அந்த தத்துவ ஞானத்தை கற்று தேர்ந்தவன். அவன் தர்க்க ரீதியாக தான் வாதிடுகிறான். நீங்கள் பதில் சரியாக சொல்லணும். பதில் சரியாக சொல்லணும்னா நாம தோத்து போவோம். அவன் கேட்குறது சரிதானே. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது காட்சி அளவையா அனுமான அளவையா? காட்சி அளவையா அனுமான அளவையா? அனுமான அளவை. அனுமான அளவைனா விட்டு நீங்காத தன்மையும் முன்கண்ட அனுபவம் சொல்லு. உண்டா? இல்லை. அப்புறம் எப்படி உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்? பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அதுக்கு தான் என்ன சொல்றாரு, எந்தெந்த பொருளெல்லாம் பலவாய் சடமாய் இருக்கிறதோ அதுவெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். நீ உலகத்தில் எந்த பொருள்லாம் பலவாய் இருக்கிறதோ சடமாய் இருக்கிறதோ அதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். வெறும் உலகம்னு சொல்லாமல் என்ன செய்கிறாரு, பலவாய் சடமாய். உலகம் பலவா இருக்கா? இருக்கா இல்லையா? மண், கல், தண்ணி, காற்று, இப்படி பலவா இருக்கா இல்லையா? எல்லாம் சடம் தானே, எல்லாமே சடம் தானே. இதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். ஏன் பாருயா, நீ அழியாத பொருள் ஒன்றை காட்டு, உலகத்தில் ஒரு பொருளை காட்டு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கா இல்லையா? இப்போ மரம் வச்ச தேதி ஒரு தேதியில் வந்து ஒரு தேதியில் நின்று ஒரு தேதியில் அழிஞ்சு போகுது. எல்லாமே என்ன ஆகுது, சடப்பொருள்கள் தோன்றி நின்று அழியும். சடப்பொருள்கள் தோன்றி நின்று அழியும். அந்த சடம் எப்படி இருக்கணும்? பலவாய் இருக்கணும், பலவாய் இருக்கணும். எனவே எது எது பலவாய் சடமாய் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன ஆகும், தோன்றி நின்று ஓடுங்க. அப்போ ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். இப்போ உங்க ஒரு 50 லட்டை வச்சு அதே தான் தாள புலாவு நியாயம் இல்லைங்களா? என்னது, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். 50 லட்டை வச்சு லட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கன்னு 50ஐயும் சாப்பிட்டு சொல்லுவீங்களா? ஏங்க இருங்க, ஒன்றுதாங்க சாப்பிட்டேன், 50ஐயும் சாப்பிட்டுட்டு தான் நான் சொல்லுவேன். அப்படியே சொல்ல முடியும்? ஒன்று எடுத்து கொஞ்சோண்டு பிச்சு சாப்பிட்டோம்னாவே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? ஏன் ஒரு பானை சோற்றிற்கு சோறு வெந்துருச்சான்னு பாருன்னு பானைக்குள்ளே இருக்கிற மொத்த சோறையும் பிசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் இல்லையா? பண்ண முடியாது இல்லையா? அப்போ உலகம் பூதங்களால் ஆனது, உலகம் பூதங்களால் ஆனது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பூதங்களிலான பொருள்களும் தோன்றி நின்று அழிகிறது. எனவே உலகமும் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகமும் தோன்றி நின்று ஒடுங்கும் என்று யாரும் இருக்கிறாரு, மீமாஞ்சகரம் இருக்கிறார். இது சித்தியாரில் 28வது பாட்டு, 29, 33 பாட்டில் இதை விளக்குறார். சிவஞான சித்தியாரில் பாரிடம் ஒக்க அழிவதென்றான். உலகம் ஒரு சேர அழிவு, தோற்றமும் அழிவும் காயத்தில் கண்டனம் உலகில் காணாம். தோற்றமும் அழிவும் காயத்தில் கண்டனம். இந்த உடம்பு தோன்றி நின்று அழிகிறது, உலகம் அதுபோல என்ன செய்வதில்லை, அழிவதில்லை. யார் சொல்றா? மீமாஞ்சகர் சொல்றான் மறுப்பு. காயம் போல பிண்டம் போல அண்டம் அழிவதில்லை. நான் பாட்டெல்லாம் சொல்ல வேண்டாம். பிண்டம் போல அண்டம் அழிவதில்லை. பிண்டம் தோன்றி நின்று அழியும், அண்டம் அதுபோல அழியாது என்று மறுக்கிறான். அதுக்கு என்னது, இதுவும் பஞ்சபூத சேர்க்கதான் அதுவும் பஞ்சபூத சேர்க்கதான்,
பஞ்சபூதங்களிலான உடம்பு அழியும்னு சொன்னால் பஞ்சபூதங்களிலான உலகமும் அழியும், உலகமும் அழியும் என்று 28வது பாட்டில் மறுக்கிறார் சித்தியார்ல. சரி, அதே தான் இங்க. ஏன் சித்தியாருக்கு போறோம்னா அந்த கருத்து இங்க இருக்கு. சிவஞான சித்தியார் 28ல் அண்டம் போல பிண்டம் போல அண்டம் அழிவதில்லை என்பதை எப்படி மறுக்கிறாரு? இதுவும் பஞ்சபூத சேர்க்கை தான், அதுவும் பஞ்சபூத சேர்க்கை தான், இது அழியும்னா அதுவும் அழியும் என்று மறுக்கிறார். சரி, அப்புறம் அடுத்தது 29வது பாட்டில் மறுக்கிறான். அப்படி உலகம் அழிஞ்சாலும் ஒரு பக்கம் அழிஞ்சதுன்னா ஒரு பக்கம் இருக்கும், இந்த பக்கம் அழியும் போது அந்த பக்கம் இருக்கும், மொத்தமா உலகம் அழியாது. என்ன சொல்றான்? நீ சொல்ற மாதிரி அழிஞ்சாலும் உலகம் முழுமையாக அழியாது. இப்ப சுனாமி வந்ததுன்னா என்ன ஆகுது? ஏதோ ஒரு பக்கம் அழியுது, இன்னொரு பக்கம் இருக்கா இல்லையா? கடல் உள்வாங்குச்சுன்னா இங்க உள்வாச்சுன்னா இங்க உள்ள போகும், அங்க வெளியே வந்துச்சுன்னா இங்க உள்ள போகும். அப்போ ஒரு சேர உலகம் அழிவதில்லை என்று சொல்லுகிற போது சாதி ஒருமை பற்றி அழியும்ங்கிறார். சாதி ஒருமை பற்றி என்னது? இப்போ ஈசல் இருக்கு, ஈசல் இருக்கா இல்லையா? ஈசல் என்ன ஆகும்? ஒரு சீசன், அந்த சீசனுக்கு அப்படியே வரும், சீசன் முடிஞ்சோன்னா மொத்தமாக சேர்த்து போகும். இதுக்கு என்ன பேரு? சாதி ஒருமை. அந்த சாதி ஒருமை பற்றி உலகம் ஒரு சாதி ஒருமை தானே, உலகம் என்பது ஒரே தன்மை உடையது. அப்போ சாதி ஒருமை பற்றி உலகம் அழியும் என்று 29ல் மறுக்கிறார். இதெல்லாம் சித்தியார்ல இருக்கிற பாட்டு, அதெல்லாம் இங்க ரொம்ப வேண்டாம். சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாரு? பலவாய் சடமாய். முதல் கருத்து பலவாய் சடமாய். இந்த ரெண்டும் யாரை மறுக்கிறாரு? மீமாஞ்சகரை மறுப்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து. ஏன் அவன் அவள் அது எனும் பலவாய் சடமாய்ன்னு சொன்னா இது யாரை மறுத்துருச்சு? மீமாஞ்சகரை மறுத்தாச்சு. இந்த ரெண்டும் அவரை மறுக்குது, மீமாஞ்சகரை. பலவாய் இருக்கிற பொருளும் சடமாய் இருக்கிற பொருளும் தோண்டி நின்று அழியும்னு சொல்லியாச்சு. இப்ப தார்க்கியன் என்ன கேட்கிறான்? ஐயா, உலகம் தோண்டி நின்று அழியும், உலகம் தோண்டி நின்று அழியும். உலகத்திற்கு முதற்காரன் என்னது? அணுக்கள். அணுக்கள் அழியாது, அணுக்கள் அழியாதுன்னா அப்போ அவயவ பகுப்புகளோடு அவயவ பகுப்புகளோடு கூடிய உலகம் அழியும். இப்போ அணுக்கள் என்னது? பிரிக்க முடியுமா முடியாதா? நியூட்ரான் புரோட்டான் பிரிக்கிறோமா இல்லையா? பிரிக்க முடிஞ்ச அவயவ பகுப்புடையது. அணுக்களை பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கலாம். பிரிக்கிற பொருள் அழியும். அணுக்கள் பலவா ஒன்றா? பல. சடமா? சடமா உயிருடையதா? சடம். அது பிரிக்கக்கூடியதா? அது தோன்றி நின்று அழியும். சரியா? இப்போ இது மேலே ஒன்று அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாயைன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, மாயை யார் சொல்கிறா? நம்ம தான் சொல்கிறோம். அவன் நம்மளை பார்த்து கேட்குறான். மாயைன்னு சொல்கிறீங்க, மாயையே சுத்த மாயை அசுத்த மாயைன்னு சொல்கிறீங்க. ரெண்டாயிடுச்சா? ரெண்டாயிடுச்சா? அப்புறம் அது சடமா? இதுக்கெல்லாம் வருதா இல்லையா? பலவாய் சுத்தமாய் அசுத்தமாய் ரெண்டாயிடுச்சு. சடமாய் ரெண்டுனாவே அவயவ பகுப்பு வந்துருச்சு. அவயவ பகுப்புகளோடு கூடி உள்ள பொருள்லாம் தோன்றி நின்று அழியும். மாயையும் தோன்றி நின்று அழியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த அடை சுட்டி அறியப்பட்ட உலகம். சுட்டி அறியப்பட்ட உலகம். மாயை சுட்டி அறிய முடியாது. மாயை என்ன செய்ய முடியாது? சுட்டி அறிய முடியாது. எனவே மாயை தோன்றி நின்று ஒடுங்காது. மாயை நித்த பொருள், மாயை நித்த பொருள். உலகம் அனித்த பொருள், தோன்றி நின்று ஒடுங்கும். இப்போ இந்த அடை எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, எங்க இவ்வளோ சிரமப்படுத்துறீங்க நம்மள? அப்படியா? புரியுதா புரியலையா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா?
தார்க்கியரையும் மீமாஞ்சகரை மறுப்பதற்காக இந்த 4 கண்டிஷன் சொல்கிறார். 4 கண்டிஷன் சொல்கிறார். என்னது? பலவாய் சடமாய் அவயவ போப்புகளோடு கூடி சுட்டி அறியப்பட்ட உலகம் தோன்று நின்று ஒடுங்கும். இது லாஜிக், தர்க்கம். இது எதில் இருக்கு? தர்க்கத்தில் இருக்கு. இந்த கண்டிஷன் எதுக்கெல்லாம் சூட் ஆகுதோ அதெல்லாம் என்ன ஆகும்? தோண்டி நின்று அழிஞ்சிடும். தர்க்கத்தில் இருக்கு. தர்க்கத்தில் இருக்கிற விஷயம் தான் அது. அதனால தான் இப்போ இவங்க 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்க. யாரு? தார்க்கியரும் மீமாஞ்சகரும். சரிங்களா? இப்போ மெய்கண்டார் உலகம் தோண்டி நின்று ஒடுங்கும்னு சொல்ல வந்தவர் என்ன சொல்றாரு? பலவாய் சடமாய் அவயவுப்போடு சுட்டி அறியப்பட்ட உலகம் தோண்டி நின்று ஒடுங்கினார். இந்த 2 பேரும் கை தூக்கணும், கை கீழே போட்டான். யார் 2 பேர்? மீமாஞ்சகரையும் தார்க்கியரையும் மேற்கொள்ளியே மறுத்துட்டாரு. அவனுக்கு தனியா ஏதுக்கு இது எதுவும் சொல்லல. மேற்கோள் யாருக்கு? உலகாயுதனுக்கு சொன்ன மேற்கோளிலேயே யார் 2 பேர் மறுக்கப்பட்டாங்க? மீமாஞ்சகரும் தார்க்கியரும் மறுக்கப்பட்டனர். புரியுதா? புரியலனாலும் எழுதி வச்சுக்கங்க. இன்னும் 2 தடவை கேட்டீங்கன்னா புரியும். சரியா? இப்போ 2 சமயத்தை மறுத்தாச்சு. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதற்கு எதிர்மறை கருத்துடைய 2 பேர்த்த மறுத்தாச்சு. ஆனால் இதை யார் ஏற்றுக்க மாட்டாங்க? உலகாயதன் இதை மறுப்பானா இல்லையா? மறுப்பானா இல்லையா? தார்க்கியர் தான் கேட்குறான். நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா மாயையும் பலவாயிருக்கு, சடமாயிருக்கு, அவயவ போக்குகளோடு கூடியிருக்கு அப்படின்னு கேட்டால் சுட்டி எறியப்பட முடியுமா? மாயை சுட்ட முடியுமா? சுட்ட முடியாது. சரியா? அப்போ தார்க்கியர் தான் அதை மறுத்து அமர்ந்துடுறாங்க. இது எதுக்குன்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் காரணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். அதுதான். இதை நம்ம இதை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. குறைச்சிங்கன்னா ஏதோ ஒரு சமயமே விட்டு போகும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இதை அப்படி முதல்ல இருந்து உங்களுக்கு அப்படியே ஃபார்முலா மாதிரி படிக்கணும். இதை வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு சமயம். பலவாய் சடமாயினா யார்? மீமாஞ்சகர் போயிடுவான். பலவாய் சடமாயினா மீமாஞ்சகர். அடுத்தது அவயவு போப்புகளோடு கூடி சுட்டி எறியப்பட்டனா தார்க்கியர் போயிடுவான். இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. சரியா? சரி. இப்போ உலகாயதர் இதன் மீது தடை. உலகாயதர் இதன் மீது எழுப்பக்கூடிய தடை என்னது? உலகாயதர் இதன் மீது தடை என்ன தடை? அவங்க அனுமான வலையை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? உலகம் தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை. உலகம் தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை என்பது உலகாயதர் சொல்லக்கூடிய மறுப்பு. தோன்றுவதும் இல்லை, இல்லை, அழிவதும் இல்லை. இந்த தடை உங்க புத்தகத்தில் இருக்காது. மேற்கோளுக்கு ஏதுக்கு நடுவில் இந்த தடையை நீங்க எழுப்பிக்கணும். சொல்பவர் யாரு? உலகாயதர். அதுக்கு மறுப்பு சொல்லணுமா இல்லையா? மறுப்பு என்னது? ஏது? மறுத்துரைக்கக்கூடிய சித்தாந்த துணிவு. தோற்றமும் ஈரும் உளதன்பாலே கிடத்தலின். உலகம் தோன்றுவதுமில்லை, ஒடுங்குவதுமில்லை என்கின்ற உலகாயதர் மறுப்புக்கு மறுத்து தடை என்ன சொல்றாரு? அவங்க மறுப்புக்கு விடை என்ன சொல்றாரு? தோற்றமும் ஈரும். தோற்றுதல் தொழிலும் அழிதல் தொழிலும்
இருக்குதுன்னு எது உதாரணம்? இப்போ இருக்கிறதே உதாரணம். உளதன்பாலே தோன்றுமா அப்படின்னு கேட்டால் நீ சொல்லு, எது தோன்றும்? நீ கண்ணில் ஒரு பொருளை பார்த்து இது தோன்றாத ஒரு பொருளை காட்டு. உலகத்தில் இப்போ பொருள் இருக்கா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி உனக்கு தெரியக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை காட்டி இந்த பொருள் தோன்றவில்லை, இந்த பொருள் அழியவே அழியாது என்று ஒரு பொருளை காட்டு. ஒரு பொருள் தோன்றும் என்பதற்கும் அழிவு என்பதற்கும் எது உதாரணம்? இருக்கிறது தான் உதாரணம். எது உதாரணம்? எதெல்லாம் உலகத்தில் இருக்குதோ அதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? தோற்றம் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? அழிவு இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் தோற்றம் உண்டு, எல்லா பொருளுக்கும் அழிவு உண்டு. இதை தனியாக விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைங்களா? நீ அப்படி ஒரு பொருளை காட்டுங்க. ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? இது தோன்றாத ஒரு பொருள் ஏதாவது உலகத்தில் இருக்கா? இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் இது தோன்றலை அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்குதுனாவே அது தோன்றியதுன்னு தான் பொருள். இல்லை இது என்னைக்கு உலகம் இருந்ததோ அன்னைக்கே இது இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னாடி கண்ணில் பார்த்து சொல்லுங்க. சித்தாந்தத்தில் இருந்து பெருமான் இருந்தாரோ உயிர் இருந்ததுலாம் சொல்லக்கூடாது. இப்போ மறுப்பு யாருக்கு? உலகாய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் இது தோன்றவில்லை, இது அழியவே அழியாது அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவன் காட்சி அளவை ஒன்றே ஏற்றுக்கொள்வான். காட்சி அளவை ஒன்றே ஏற்றுக்கொள்வான். அதெல்லாம் கரெக்டியா? காட்சி அளவைக்கு எனக்கு தெரியணும், காட்சி அளவைக்கு தெரியணும் அப்படின்னா சரியா? உங்கள் அப்பா பிறக்கவே இல்லை, உன் பையன் சாவவே மாட்டான், ஏற்றுக்குவியா? ஏன்? அப்போ நீங்கள் அப்பா பிறந்தது பார்த்தியா? பார்க்கல, அதனால் அவர் பிறக்கவே இல்லை. சரியா? உன் பையன் இறக்கிறத நீ பார்க்க போறியா? இல்லை, அதனால உன் பையன் சாவ மாட்டான். எப்படி இருக்கு? அப்போ அப்பா பிறக்கிறத பார்க்கணும்னா உனக்கு என்ன இருக்கணும்? அப்பாவோட உனக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்கணும். பையன் ஜாகிறத பார்க்கணும்னா அவனுக்கு அற்பாயுசு இருக்கணும். இதை தவிர பிறந்ததையும் பார்க்க முடியாது, இறந்ததையும் பார்க்க முடியாது. அதுபோல உலகம் தோன்றியதை நீ பார்க்கணும்னா உனக்கு வயசு எப்படி இருக்கணும்? உலகத்தை விட அதிகமாக இருக்கணும். உலகம் இறக்கிறத நீ பார்க்கணும்னா உனக்கு அதை விட வயசு ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த ரெண்டு இல்லைங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிடுமா? இல்லையா? எனவே உலகம் என்பது தோன்றி நின்று ஒடுங்கும். அதுக்கு உதாரணம் என்னது? உலகத்தின் ஒரு கூறு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூறு என்ன செய்யும்? தோன்றி நின்று ஒடுங்கும். எதெல்லாம் அவங்க 4 பூதம் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று. 4 பூதத்தின் சேர்க்கை தான் உலகம் என்பது யாருக்கு உடன்பாடு? உலகாயதற்கு உடன்பாடு, உலகாயதற்கு உடன்பாடு. எனவே இந்த சேர்க்கையில் தோன்றி உலகம் தோன்றும்னா எப்போ சேர்ந்ததுன்னு சொன்னாவே என்னாகும்? பிரியும். இந்த 4ம் கூடி உலகம் தோன்றியது. அப்போ தோன்றியதுன்னு ஒத்துக்கிறியா? அப்போ தோன்றிய ஒரு நேரம் இருக்குமா இல்லையா? ஏதோ ஒரு காலத்தில் இந்த 4 கூடி இருக்குமா இல்லையா? அப்போ கூடினா என்ன ஆகும்? ஏதோ ஒரு காலத்தில் பிரியும், ஏதோ ஒரு காலத்தில் பிரியும். எனவே உனக்கு என்ன வேண்டாம்? ஒன்றும் அது விளக்க வேண்டாம். தோற்றமும் ஈரும், தோற்றமும் ஈரும். எதனாலே? உளதன்பாலே. உளதல் என்பது என்னதுங்க? இப்போ கண்ணுக்கு முன்னாடி நிற்றல் தொழில், இது படைத்தல், இது அடைத்தல், இது என்னது? காத்தல். இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பொருள் இதுதான் இதுக்கு உதாரணம். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பொருள்களே எதற்கு உதாரணம்? தோற்றத்துக்கு அதுதான் உதாரணம், அழிவுக்கும் அதுதான் உதாரணம். எனவே இது என்ன செய்ய வேண்டாம்? விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த கருத்தை நிறுவுவதற்கு என்ன செய்யறாரு? ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. பேதாய் திதியாகும் பெற்றுமையின் ஓதாரோ ஒன்று ஒன்றில் தோன்றி உளதாயிரக் கண்டும் இளதாயிரக் கண்டும் உண்டு என்றும் ஆய்ந்து. பேதாய், பேதாய், பேதாய் என்னது?
பேதமை உடையவனே, காட்சி அளவு ஒன்றையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேதமை உடையவன். பூதாதி, பூதம் ஆதி, பூதத்தை முதலாக கொண்ட உலகம். பூதாதி என்பது என்னது? பூதத்தை முதலாக கொண்ட உலகம். பூதாதி என்பது பூதத்தை முதலாக கொண்ட உலகம். திதி, நிலைத்தொழில். பூதாதி திதி ஈரும் முதலும் துணையாக. கொஞ்சம் மாற்றி பொருள் செய்யணும். ஈரும் முதலும் துணையாக. நிலைத்தொழிலும் ஈருன்னு என்னது? அழித்தல். அழித்தல். முதலும் தோற்றம். முதலும் என்பது தோற்றம், இது அழித்தல், நாசம். தோற்றமும் நாசமும், தோற்றமும் நாசமும் தனக்கு துணையாக. திதி என்பது நிலைத்தொழில். இந்த நிலைத்தொழில் என்பது அதற்கு துணை செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரும் முதலும், படைத்தலும் அழித்தலும் எதற்கு துணையாக இருக்கும்? நிலைத்தொழிலுக்கு. ஒரு பொருள் இருக்கிறது என்பது அது தோன்றியது என்பதற்கு உதாரணம். ஒரு பொருள் இருப்பது அது அழியும் என்பதற்கு உதாரணம். இப்போ உதாரணம் தனியாலாம் சொல்ல வேண்டாம். ஒரு பொருள் இருப்பதே உதாரணம். எதற்கு? தோற்றத்திற்கும் அழிவுக்கும் ஒரு பொருள் உண்டு என்பதே உதாரணம். ஏன்னா எல்லாமே என்னது? பூதாதி. பூதத்தை முதலாக கொண்டு தோன்றிய பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியும். தோன்றி நின்று அழியும். இது காட்சி அளவையே போதும். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுதா இல்லையா? எல்லாமே தோன்றி நின்று அழிகிறதா இல்லையா? வாழை மரம், வாழை மரம் வச்சா வச்சது தெரியும், 10 மாதத்தில் கொலை தள்ளியும், அப்புறம் என்ன ஆகுது? அழிஞ்சு போகுது. விட்டில் பூச்சி ஒரே நாளில் தோன்றி ஒரே நாளில் அழிஞ்சு போகுது. இந்த ரெண்டையும் பார்த்தாச்சு. ஆலமரம் தோன்றாது. ஏன்? 300 வருஷம். அப்போ அது இல்லைன்னு ஆயிருமா? ஏன்னா ஒரு ஆலமரம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பட்டு போகுது, அப்போ அது அழியுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது வச்சது தெரியுமா? நம்ம முப்பாட்டம் கூட பார்த்துருக்க மாட்டான். 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி என்னாச்சு? பட்டு போச்சு. அப்போ ஆலமரம் அழியுன்னு தெரியுது. இப்போ தான் ஒரு ஆலமரம் வளருது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மேலே. அப்போ ஆலமரம் தோன்றும் என்பது தெரிகிறது, இதில் அழியும் என்பது அங்கே தெரியுது. இப்போ இந்த ரெண்டு எனது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்போ ஒரு மரத்தை நான் தோன்றி நின்று அழிகிற வரைக்கும் பார்த்தா தான் ஒத்துக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இருக்கின்ற நிலைத்தொழிலே என்னது? காத்தலுக்கும் அழித்தலுக்கும் தோற்றத்திற்கும் காரணமாக துணையாக நிற்கும். பூதாதியே அதற்கு சான்று, அதற்கு சான்று. அப்போ உடனே அவங்க இந்த மீமாஞ்சகர் சொன்ன தடையே இங்கே சொல்கிறாங்க. என்னது? அப்படி அழிஞ்சாலும் ஒரு சேர அழியாது. உலகம் முற்றளிப்பு ஆவதில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு ஆலமரம் அழிஞ்சா இங்கே ஒரு ஆலமரம் தோன்றுது, இங்கே ஒன்று அழிஞ்சுதுன்னா இன்னொன்று தோன்றுகிறது. அதுபோல் உலகம் என்ன ஆகுது? ஒரு பக்கம் அழிஞ்சா ஒரு பக்கம் இருக்கும், அங்கே அழியும் போத இங்கே இருக்கும். மாறி மாறி தோன்றி நின்று அழியுமே ஒழிய உலகம் என்ன ஆவதில்லை, முழுசாக அழியறதே இல்லை, முழுசாக அழிவதே இல்லை என்பது தடை. இந்த பாட்டில் இருக்கு. வெண்பாலை இப்படி பிரித்து பொருள் செஞ்சால் அதுக்குள்ளே ஒரு தடையை வச்சிருக்கிறாங்க. பேதாய், பேதாய் என்னது? காட்சி அளவு ஒன்றே அறிகிற சிற்றறி உடையவனே. பூதாதி பூதம் முதலாக கொண்டிருக்கிற உலகம். திதி நிலைத்தொழிலே என்னாகும்? ஈருக்கும் முதலுக்கும் துணையாக நிற்கும், துணையாக நிற்கும் என்று சொல்லி உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் சொல்லியாச்சு. இப்போ அவன் அடுத்தது என்ன கேள்வி கேட்குறான்? அடுத்த கேள்வி என்னது? ஒரு சேர அழியாது. அப்படி தோன்றி நின்று அழிஞ்சாலும் உலகம் என்ன ஆவதில்லை, ஒரு சேர அழிவதில்லை என்று சொல்லுகிற கருத்துக்கு மறுப்பு சொல்றார்.
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோன்றி உளதாய், தோன்றி உளதாய் இறக்கண்டும், என்றும் அன்று, உண்டு என்ன, ஓதாரோ ஐந்து. வெண்பாக்களை கொஞ்சம் பிரித்து பொருள் செஞ்சுக்கணும். செஞ்சாதான் பொருள் புரியும். எல்லா வெண்பாலையும் கொஞ்சம் பொருளுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எழுதணும். இப்போ இது முடிஞ்ச உடனே இது மீது என்ன கேள்வி? ஒரு சேர அழிவுதல் என்பதற்கு என்ன பதில் பாருங்க. தோன்றி உளதாய் இறக்கண்டும், அதாவது ஒருங்கே தோன்றி, தோன்றி என்பது என்னதுங்க? ஒருங்கே தோன்றி, ஒருங்கே ஒருங்கே தோன்றி, ஒருங்கே தோன்றி ஒருங்கே நின்று உளதாய். தோன்றி என்பது ஒருங்கே தோன்றி ஒருங்கே ஒருங்கே உளதாய், ஒருங்கே தோன்றி ஒருங்கே உளதாய் ஒருங்கே அழிய. இறக்கண்டும் என்பது என்னதுங்க? ஒருங்கே ஒருங்கே இறக்கண்டு அழிதல். இதான் சாதி ஒருமைன்னு சொன்னா இல்லையா? ஒரு தன்மையுடைய பொருள்கள் என்ன ஆகுது? ஒரு காலத்தில் தோன்றி, சீசன் சொல்கிறோமா இல்லையா? மாம்பழம் சீசன் இருக்கு, என்னது? அந்த சீசனுக்கு தான் வரும். சீசன் முடிஞ்ச உடனே வராது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் இருக்கா இல்லையா? ஒரு தன்மையுடைய பொருள்கள் ஒரே நேரத்தில் தோன்றும், ஒரே நேரத்தில் அழியும். இதுக்கு என்ன பேர்? சாதி ஒருமை. இதுக்கு என்ன பேர்? சாதி ஒருமை. ஈசல், ஈசல்லாம் ஒரு சீசன் தான் வரும், அடுத்தது அந்த ஒரு ஈசல் கூட இருக்காது. அப்போ ஒரு தன்மையுடைய பொருள்கள் ஒரு சேர தோன்றி ஒரு சேர நின்று ஒரு சேர அழியும். உலகம் ஒரு தன்மையுடையது. ஏன்? பூதங்களின் சேர்க்கை. உலகம் என்பது பூதங்களின் சேர்க்கை, எனவே ஒரே தன்மையுடையது. அப்போ ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் நின்று ஒரு காலத்தில் என்ன ஆகும்? அழியும். ஒருங்கே தோன்றி ஒருங்கே உளதாய் ஒருங்கே அழிய கண்டும். என்ன சொல்ற? என்றும் அன்று, என்றும் அழிவதில்லை, என்றும் அழிவதில்லை, என்றும் உண்டு, என்றும் உண்டு என்று சொல்வது எத்தரப்பட்டது. சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எனவே இது தோன்றி நின்று ஒடுங்கும் என்று யார் சொல்லுவாங்க? ஆய்ந்து ஓதாரோ. நல்லா ஆழமாக யோசிச்சு பாரியா, உனக்கே தெரியும். சாதி உரிமையுடைய பொருள்கள் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் நின்று ஒரு காலத்தில் அழியும். அதுபோல உலகமும் ஒரு காலத்தில் முழுவதும் அழியும், முழுவதும் அழியும். ஏன் இவ்வளவு வலிஞ்சு முழுவதும் அழியும்னு சொல்லணும்? ஓ, அது ஏங்க ஒரு ஒன்றா அழிஞ்சா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சா எதுக்குங்க இவ்வளவு வம்பு? 11 மணிலேருந்து நம்மளை படாப்படுத்துறீங்க. அது என்னதான் ஆயிட்டு போகுது? ஒன்றா தோணுனா என்ன, இருந்தாதான் என்ன? இப்போ அது ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காட்டி என்ன, என்ன ஆக போகுது? இதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படணும்? எது கஷ்டப்படணும்? தோன்றி நின்று ஒடுங்கும்னா தோற்றியது யாரு, ஒடுக்கிறது யாருன்னு அடுத்த கேள்வி இருக்கு. புரியுதுங்களா? அடுத்த கேள்வி அங்கதான் இருக்கு. அப்ப அது யாருன்னு அடுத்த கேள்வி வரும். அது தோன்றுவதும் இல்லை ஒடுக்குவதும் இல்லைன்னா கடவுளுக்கு என்ன வேலை? கடவுளுக்கு ஏதாவது வேலை இருக்காங்க? அப்ப கடவுள் இல்லைன்னு அவன் சொல்றது சரியா தானே இருக்கு, உண்டா இல்லையா? அப்போ உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும், காப்பதற்கு ஒருவன் வேண்டும், ஒடுக்குவதற்கு ஒருவன் வேண்டும். அப்போ கடவுள் என்பவன் இங்கு வேண்டும். சூத்திர கருத்தை அதுதான். உலகத்தை முத்தொழில் படுத்துவதற்கு ஒருவன் வேண்டும். அப்போ உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு ஏற்றுக்கொண்டாதானே அடுத்த படிக்க போக முடியும்.
புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த இப்போ எத்தனை பேர் வந்துட்டான்? 3 பேர் வந்துட்டான். தார்க்கியர், உலகாயதர், மீமாஞ்சர். இவன் 3 பேரும் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் உலகம் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை. எதுக்கு ஐயா கடவுள்னு கேட்குறான். புரியுதா இல்லைங்களா? இப்போ அவன்கிட்ட கடவுள் உண்டுன்னு நீங்கள் நிறுவனம்னா முதல்ல எதை நிறுவனம்? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு நிறுவனாதான் அடுத்த கேள்வியே கடவுளை பற்றி வரும். நீ ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோ, ஏற்றுக்காட்டி போனா அப்புறம் முடிஞ்சு போச்சு. அவன் லெவல்லையே நிற்பான். அவனை நீங்கள் மறுக்கவே முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். இதுதான் முத கருத்து. இதை எத்தனை பேர் மறுத்தாச்சு? இப்போ மீமாஞ்சகர், தார்க்கியர், உலகாயதர் 3 பேர்த்த மறுத்தாச்சு. சரி, இது முதல் அதிகரணம் முடிஞ்சது. 2வது அதிகரணம். சாப்பாடு டைம் ஆச்சா? ஆரம்பிச்சிடலாமா? பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பார்த்துட்டு வாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சாதானே சந்தேகம். அப்படியா? நல்லா புரிஞ்சாலும் சந்தேகம் வராது, மொத்தமாக புரியலனாலும் சந்தேகம் வராது. ஐயா முடிச்சிடலாங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? கொடுத்துடலாங்க. சரி, மதிய அதுதான். அது எல்லாம் உடம்பு தாங்கய்யா. உலக தொகுதி என்பது உடம்பு. இங்க சொன்னது எல்லாமே உடம்பு தான், உயிர் கிடையாது. உயிருக்கு தோற்றம் இல்லை, உயிர் தான் உடம்பு. இப்போ உயிருக்கு ஆண்பால் கிடையாது, பெண்பால் கிடையாது. அப்போ அவனே சொல்லக்கூடாது. உயிருக்கு ஆண்பால் பெண்பால் உண்டா? உண்டாங்கய்யா. அப்புறம் எப்படி அவன்னு சொல்லுவீங்க? ஆண் உடம்புல வந்தா அவன், பெண் உடம்புல வந்தா அவள், அழி உடம்புக்குள்ள போனா அது. அவ்வளோதான். உயிருக்கு பால் இனம் கிடையாது. அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒன்ன உடம்புக்குள்ள போது அந்த தன்மையை பெற்று சாதலின் வண்ணமாதல். எதை சாருகிறதோ அந்த தன்மை அதுக்கு பெறும். அது எந்த உடம்புல இருக்குதோ அந்த உடம்பினுடைய குணம் அதுக்கு வந்துருக்கு. அவ்வளோதான். மற்றபடி உயிருக்கு பாலினமே கிடையாது. இங்கே உடம்பு தான் சொல்வதெல்லாம் உடம்பு தான். ஏன்னா இப்போ தோன்றி நின்று அழியும்னா உடம்பு தான் தோன்றி நின்று அழியும், உயிர் தோன்றி நின்று அழியாது. உயிருக்கு அழிவும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, நித்த பொருள். இப்போ இதெல்லாம் உலகத்துக்கு தான். உலகம் என்பது உலகமும் உடம்பும். உடம்புக்கு தோற்றம் நின்று உண்டு, உலகத்துக்கு தோற்றம் நின்று உண்டு. அதுக்கு தான் இது இப்போ பேச்சே. உயிரை பற்றி பேச்சே இல்லை. பவானி 63 விழா வருகிற 26ஆம் தேதி